Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒரு திருடன் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு போலீஸ் ப்ரொசீஜராக உடனே டபார்னு அதை செய்யவே முடியாது. காக்கி சட்டை போட்டாப்புல போலீஸா ஆளையும் முகரையும் பாரு. விலங்கு நான் அந்த ஆர்என்டி ஒர்க் பண்ணுறப்போ ஒரு போலீஸ்கார சொல்கிறாங்க, நான் ஒரு அக்யூஸ் பிடிக்கிறது போனேன் தம்பி, விழுப்புரத்தில் போய் நின்றுருந்தேன், ஹைவேஸில் ஒரு கடை இருந்துச்சு, காப்பி கடைனாங்க, போய் ஒரு காப்பி கேட்டேன், 120 ரூபான்னு சொல்கிறாங்க தம்பி, எனக்கு உயிரே இல்லை அப்படின்றாரு. என்னது காஃபி டேவே உங்களுக்கு தெரியாதா? இப்பையும் அதே காஃபி கடையை தெரியாத ஆட்கள் இன்னமும் போலீஸ் இருக்காங்க. 2 பவுன் நகை காணா போச்சுன்னாலும் அதே எஃபர்ட் தான், 200 பவுன் நகை காணா போச்சுனாலும் அதே எஃபர்ட். இது கண்டிப்பாக மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் வேணே, இதில் வேறு என்னமோ இருக்குண்ணே. விலங்கு நான் பண்ணது காரணமே என்னென்னா, அது வரைக்கும் எனக்கு போலீஸ் மேலே இருந்த இமேஜ் வேறு, அது வரைக்கும் நான் போலீஸை பார்த்த விதம் வேறு. அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த கிச்சாங் கொலையை நான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு 174 சார், அன்ஐடென்டிஃபைடு பாடி, தலையை வேற துண்டா கட் பண்ணியிருக்காங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே குளிச்சு போவாங்க, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு இருமான் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் எல்லோரும் கொஞ்சிக்கிட்டு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு. மாமன்னோட விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என் பையனை அந்த லட்டு கேரக்டர் நடிக்க வச்சுருக்கேன். எல்லாமே அவனை ஒரு விஷம், ஒரு பாய்சன் அப்படின்னு போகிறாங்க. கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, ஆனால் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்றதை சுட்டி காட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் கிரிட்டிசிசம் நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவேன். ஒரு சாதாரண கதையை எப்படி ஒரு எங்கேஜிங்கான முறையில் சொல்லணுன்ற ஒரு ஒரு கட்டாயம் இருக்குல்ல, ஒரு மெனக்கிடல் இருக்குல்ல, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுதான் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு பெரிய மர்டர் மிஸ் எடுக்கிறதுல என்ன சேலஞ்சு? ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, வாரண்ட் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விமலோட கிராஸ் ஓவர் வருமா? இப்படி இருக்கிற விமல் இருப்பாருன்னா விமல் இருக்காது. ஸோ அடுத்த விலங்கு 2ல். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி என் கூட இருக்கிறது டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள். இயக்குனராக இருந்துட்டு இப்போ புதிய பரிமாணத்தில் ஒரு ஆக்டராக Z5 வெப் சீரிஸோட புது சீரீஸ் ஒன்று வந்திருக்கு, வரப்போகுது, வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ May 22 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அவரோட ஒரு சின்ன ஒரு நேர்காணல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு வாரண்ட் அதோட ப்ரோமோ இதெல்லாம் பார்க்கும்போது லைக் திடீர்னு எங்கேயோ ஆரம்பிச்சு என்னடா அது ஒரு ஒரு டேரக்டராக இருந்தது எப்படி ஒரு திடீர்னு ஒரு புதிய பரிமாணத்தில் உங்களை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. உங்கள் விலங்கு எவ்வளோ பெரிய ஹிட்னு எல்லாருக்கும் தெரியும். மாமன் அதே சமயத்தில் அதே மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட நல்லாவே கரெக்ட் ஆச்சு. ஸோ இந்த உலகத்துக்குள்ளே திரும்பி வரணும் அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க நீங்கள்? இந்த கதை ஆக்சுவலாக விலங்கு பண்ணுறப்ப பேரலாக பண்ணப்பட்ட கதை தான். நானும் விக்கியும் அந்த டேரக்டரும் ஒன்றா தான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். விலங்குல அவன் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த கதை விலங்குக்கு நாங்கள் போய் R&D ஒர்க் பண்ணுறப்போ நிறைய போலீஸ்களோட பேசுகிறப்போ நிறைய கதைகள் நமக்கு கிடைக்கும், நிறைய சம்பவங்கள் கிடைக்கும்ல. அப்போது விலங்கு கதை இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இது கதைக்குள்ள வைக்க முடியாது, என்ன பண்ணணும், அப்போ அதை ஒரு கதையாக பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்போ நான் விக்கி என்ன சொன்னேன், இதை நீ எழுது விக்கி, இதை நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அப்போ முடிவெடுத்தது. பட் அப்போ எழுதலை, அப்போ இதெல்லாம் சேகரித்து அப்படியே வச்சுருந்தோம். அப்புறம் விலங்கு பண்ணோம். அப்புறம் மாமன் படம், மாமன்லேயும் அவன் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணான். அப்போ அதுக்கப்புறம் அவன் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணணும்னு சொல்லி அப்படி எழுதப்பட்டது தான். ஸோ இப்போ இதை பண்ணணுன்ற முடிவுலாம் நம்ம எடுக்கலை. ஸோ இது இப்போ கதையாக நல்லா இருக்குங்கிறதுனால அது அப்படியே ரைட் பண்ணதான். விலங்கு டைம்லேயே பண்ணது இது. ஆனால் ஒரு விலங்கு முடிச்சுட்டு திடீர்னு இப்போ ஒரு ஒரு இந்த உலகத்துக்குள்ளே ஒரு ஆக்டராக வரது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு டேரக்டராக பின்னாடி பார்த்துருப்பீங்க. திடீர்னு இப்போ ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பட் எனக்குன்றது அது புதுசாக இருந்தது. பட் எங்கள் டீமில் இருக்க அந்த டேரக்டருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம விலங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சான்னு சொல்லி ஆமாம் தான் அவரை நடிக்க வச்சுப்போம். அவருக்கு இதுக்கு முன்னாடி நடிக்கவே தெரியாது, ஒரு முறை நம்ம நடிக்கிறார். இப்போ மாமனில் பார்த்தீங்கன்னா என் பையன் பிரகீத் லட்டு என் பையன் தான், அவனை நடிக்க வைக்கிறான். அவன் இதுக்கு முன்னாடி நடிச்சதே கிடையாது. ஆமாம். இப்போ பாபா பாஸ்கர்ன்ற கேரக்டர் இது வரைக்கும் நீங்கள் டான்ஸராக கொரியோகிராஃபராக பார்த்தாலும் திடீர்னு கூப்பிட்டு ஒரு நடிகராக ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து நடிக்க வை. எங்களுக்கு என்னென்னா புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு புதுசாக நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த கதை எழுதுகிறப்ப என்ன டிசைட் பண்ணணும், இதில் ஒரு புது நடிகர் தான் நடிக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நல்லா வெல் ரெஜிஸ்டரான யாருமே வேணாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். அப்போ அதுக்காக தேடுறப்போ எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தது. இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதும் சரி, ரிலீஸும் சரி. அப்போ இந்த 4.5 மணி நேர கதையும் அந்த நடிகர்கிட்ட சொல்லி அதை புரிஞ்சு, அது புது ஆள். இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் நடிகர்னால் ரொம்ப ஈஸி, அவங்கள்ட்ட சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நடிச்சிடுவாங்க. அப்போ நமக்கு புது ஆளை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி, இப்போ விலங்குக்கு எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 1.5 வருஷம் நான் அந்த கிச்சனை ரெடி பண்ணேன். அப்படி இங்கே எந்த டைம் லைனுமே நமக்கு இல்லை. இப்போ மாமன் முடிச்சு பண்ணணும், சரி அவனுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே ஆரம்பித்தோம். ஸோ அதை உடனே எழுதி முடித்த உடனே
ஆரம்பிக்கணுங்கிறப்போ உடனே ஃப்ளோர் போகணும், உடனே ஷூட் போகணும்னு சொன்னேன். இந்த நெருக்கடிக்கு அப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள், நம்ம கதையை நல்லா தெரிஞ்ச ஆள், புரிஞ்சுக்கிற ஆள், ஆல்ரெடி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்றனால தான் விக்னேஷ் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீயே பண்ண மச்சான் அப்படின்னு சொல்லி தான் இது ஆரம்பிச்சது. இதுலேயே இன்னொரு கேரக்டர் இருக்குது, அதுவும் நான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ரைட். ஸோ அதில் நடிக்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணோம். ஸோ அப்போ நடிக்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏன் இந்த கேரக்டர் நீயே பண்ணக்கூடாதுப்பா, சரி ஓகே அப்போ டெஸ்ட் ஷூட் பண்ணிப்பார். சுத்தமாக ஹெசிடேஷனே இல்லை உங்களுக்கு எடுக்கும்போது? இல்லை, எனக்கு பயம்லாம் இருந்தது. பட் ஆனால் வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் ஃப்ரெண்டு, டீம் நம்ம டீமு, நம்ம ஊர், யூனிட்டே நம்ம யூனிட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ரொடியூசர் நம்ம ப்ரொடியூசரு, Z5 நம்ம Z5, ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்மளோட தான் இருக்குங்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அவ்வளோதான். பட் நீங்கள் கேட்குறது இன்னொரு படத்தில் போய் இன்னொரு டேரக்டர் படத்தில் போய் நடிக்கிறப்போ எனக்கு அந்த பயம்லாம் தெரியும். ஒரு வேளை இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் தெரியும். ஸோ யாருமே நீங்கள் வந்து ஒரு ஏலிஸ்டர் போடணும், இந்த ஒரு பெரிய ஆளை முதல்ல போடணும், விமல் சார் மாதிரி ஒருத்தவங்கள, சூரி மாதிரி ஒருத்தவங்கள போடும்போது இதுக்கு மாதிரி ஒரு ஏலிஸ்டர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை லைக் ஒரு எழுதி நீங்கள் 2 பேரும் டிராஃப்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் மைண்டில் வச்சு எழுதிங்க? இல்லை, அப்படின்னா இல்லை, அப்படின்னா கிடையாது. அதுதான் நான் சொல்லலை, இந்த கதை எழுதுகிறப்ப ஏன்னா இந்த கதையோட லைனே அதுதான். ஒரு சாதாரணமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான போலீஸாக மாறுறாங்கிறது தான் கதை. ஸோ அந்த கேரக்டரோட பார்த்தீங்கன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி. ஸோ கிச்சனோட ஐடியாவும் அதுதான். கிச்சன் யாருன்றதை முன்னாடி சொல்லவே கூடாது, கரெக்ட், ஐடியாவே இருக்கக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் கிச்சனை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு. ஸோ அந்த மாதிரி இவன் என்ன பண்ண போகிறாங்கிற இது இருக்குன்ற இமேஜ் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த முடிவை எடுத்தோம். யூஸ்வலாக அவங்களோட படங்கள் எல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் லேயர் இருக்கும் அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக இல்லை நீங்கள் சொல்லலாம். ஒரு விலங்கு வெப் சீரிஸில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சைக்கலாஜிக்கல் டர்ன் போகும். ப்ராப்பராக வந்து ஒரு பயந்தாங்கோலியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப பயந்த சுபாவத்துள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி ஒரு கிரிமினலை நாப் பண்ணுறான், அந்த கிரிமினல் வந்து கிரிமினல்கிட்டேருந்து எப்படி அந்த உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு லேயர் போகுமே தவிர இது வந்து ஒரு ரொட்டீனான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவே போகாது. அதே சமயத்தில் வந்து ஒரு மாமன் கேரக்டராக இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் திடீர்னு வந்து ஒரு டைனமிக்ஸ்லாம் காம்ப்ளிகேட்டட் ஆக பவுண்ட்ரிஸ் நம்ம எங்கே செட் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும், இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும், இந்த பவுண்ட்ரிஸ்லாம் எப்படி செட் பண்ணணுன்றதை வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிமாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அதான் நீங்கள் சொன்னது நான் பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க. அதை இந்த கதையுமே அதுதான். இப்போ எப்படின்னா அந்த கதைக்குள்ளார அந்த கேரக்டரோட ஆர்க்கெல்லாம் நம்ம நிறையா சொல்லியிருப்போம். இந்த கதையே இந்த கேரக்டர் ஆர்க்கு மாறுறது தான். ஸோ இந்த கேரக்டர், இந்த கோட்டை கருப்பசாமிங்கிற கேரக்டர் இந்த வேலைக்கு தெரியாமல் சேர்ந்து இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு, நடக்கிற சம்பவங்களை வச்சு, பார்க்குற மனிதர்களை வச்சு கொஞ்சமாக அந்த போலீஸ் வேலையை கற்றுக்கிட்டு கடைசியாக எப்படி மாறுறாங்கிறது தான் இந்த கதையே. ஸோ நீங்கள் கேட்குற அந்த சைக்கலாஜிக்கல் இருக்கிற விஷயம் வந்து இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கதையே அதுதான். அப்படிங்கிறதுனால அந்த லேயரை நாங்கள் முன்னாடி வேறு லேயரில் வச்சுருந்ததை இதை ஃபஸ்ட்டு லேயர்லேயே வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம். அப்படி இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதில் வந்து ஒரு கதையை நோக்கி இந்த படம் போகாது. இந்த சீரிஸ் வந்து ஒரு கதையை நோக்கி அட்லீஸ்ட் வந்து இதுலையாவது விலங்குலையாவது ஒரு தலையை காணும் அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேறு கதை போயிருப்போம். பட் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு கதையை வச்சு ஒரு சம்பவத்தை வச்சு நடக்கிற கதை கிடையாது. இது இயல்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் காலையில் வந்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கும், மதியானம் போனீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கும், அடுத்த நாள் காலையில் வந்தீங்கன்னா வேறு கேஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டரை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த கேரக்டர் எத்தனை கேஸை பிடிக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, அந்த கேஸ் என்னெல்லாம் நடக்க போகுது. இதுக்கு ப்ராப்பர் வில்லன் கிடையாது. ஆமாம், ப்ராப்பர் ஒரு விலங்குலையாவது ஒரு வில்லன் கிடையாது. சரி, கிச்சனாவது ஒரு எல்லாத்தையும் செஞ்சது கிச்சான் கடைசியாக கொண்டு போய் ஒரு ரவுண்ட் பண்ணி முடிச்சிடும். ஆமாம், இந்த தலையை திருநதும் கிச்சான் தான் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ரவுண்ட் பண்ணி முடிப்போம். பட் இதில் அப்படியும் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து நடக்கிற நிறைய சம்பவங்களோட ஒரு தொகுப்பு. ஒரு கேரக்டரோட எப்படி அவங்க வந்து பெருசானாங்கிறத ஆர்க்கு. ஸோ இதுதான் இந்த கதையாகவே ஐடியாவே பண்ணி வச்சிடும். இதில் எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. ஸோ இப்போது வர சீரீஸ் நிறைய வந்து போலீஸ் ப்ரொசீஜரல், போலீஸ் சம்மந்தப்பட்ட, போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட கேசஸ் நிறைய கொண்டு வராங்க. நிறைய த்ரில்லர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதில் ஒரு ஆக்டராக வரும்போது உங்களை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கவர் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் கொஷின். 2வது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் பற்றின ஒரு கதை எடுக்கும்போது நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் பற்றி போய் கற்றுக்கிட்டீங்க, போய் பேசுனீங்க அப்படின்னு தெரிய வரும்போது இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க? எனக்கு போலீஸை பற்றியான பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சர்ப்ரைசிங். அந்த விலங்கு நான் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா,
அது வரைக்கும் எனக்கு போலீஸ் மேலே இருந்த இமேஜ் வேறு, அது வரைக்கும் நான் போலீஸை பார்த்த விதம் வேறு. அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த கிச்சாங் கொலையை வந்து நான் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த போலீஸ் நான் சந்தித்ததுக்கப்புறம், அந்த போலீஸ்காரங்களாம் சந்தித்ததுக்கப்புறம், அந்த கேஸை பற்றின டீட்டெயில் அவங்க சொன்னதுக்கப்புறம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவங்களோட எல்லாத்தையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் முறையாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காருக்கிறப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அம்மா வந்து அவங்க கூட்டி பெருக்குவாங்க போல். அந்த அம்மா வந்து டீயை வந்து வச்சாங்க. வச்சுட்டு இவங்க என்கிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்ட் பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த டீ ஆறி போயிடுச்சு. அவங்க போகிறமா டீ எடுத்து குடிமா அப்படின்னாங்க. முறையாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கூட்டுறம்மா வந்துமா டீ எடுத்து குடிமான்னு அந்த அதட்டல் துணியோடு பேசினாங்களா, அதை நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன். இது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தான் இப்படி பேசி நான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்ஸ்பெக்டரே ஒரு அம்மா, ஒரு வேலை செய்கிற அம்மா, அது அவங்க அம்மா கிடையாது, ஒரு வேலை செய்கிற அம்மா. அப்போது அவங்களோட இயல்பு அங்கே போய் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே குளிச்சுட்டு வாமாங்க, அந்த மாதிரியான ஒரு இது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து இருமான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் எல்லோரும் கொஞ்சிக்கிட்டு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு திரும்ப கூப்பிட்டு போய் மாமா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு அப்போ இது என்ன தோணுச்சுன்னா, நம்ம அவங்கள ஒரு ஏலியனாகவே பார்த்துட்டே இருந்தோமே, இந்த லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங் அது. ஸோ விலங்குலேருந்து நான் போலீஸ்காரங்களுடைய நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த கேரக்டரை இப்போ இது ஒரு கேரக்டர் தான், ஒரு 2 கேரக்டரை எடுத்து ஒன்றாக்கி தான் இந்த கேரக்டர் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது உண்மை சம்பவம் மீன்ஸ் ஆமாம், நிறைய சம்பவங்கள் அவங்க சொன்னதை வச்சு தான் எடுத்துருக்கோம். கேரக்டராகவே 2 போலீஸ்காரங்களோட கேரக்டரை எடுத்து ஒன்றாக்கி தான் இந்த கருப்புன்ற கேரக்டரை உருவாக்கிடுவோம், கோட்டை கருப்புசாமின்ற கேரக்டரை. ஸோ அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய இது என்ன, அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்கள எவ்வளோ தூரம் வேலை செய்ய முடியும், அவங்களுடைய எஃபர்ட் என்ன. என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் எங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, அதுக்காக தான் இவங்க வந்து உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சோம். ஆமாம். ஆனால் அது கிடையாது, உண்மை அது கிடையாது. அவங்களுடைய எஃபர்ட் ஒன்று தான். அது நீங்கள் 2 பவுன் நகை காணா போச்சுன்னாலும் அதே எஃபர்ட் தான், 200 பவுன் நகை காணா போச்சுனாலும் அதே எஃபர்ட் தான். அவங்களுடைய எஃபர்ட் ரொம்ப சின்சியராக, ஒரு டிஎஸ்கிட்டே காணும், அதுக்கும் அவங்க அதே எஃபர்ட் தான் போடுறாங்க. அது வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. அதே சீரியஸ்னஸ் இருக்குது, அதே எஃபர்ட் இருக்குது. இதை தான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ இந்த கதையில் நீங்கள் பெரிய கொலை எதையுமே பார்க்க முடியாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நம்மளே என்ன பண்ணோம், அதை உடுப்பா பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு போகிற விஷயத்த ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்குங்கிறது தான் கதை. பட் ஒரு உலகத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு த்ரில்லர் படங்கள் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருந்தால் தான் மக்கள் அடுத்த எபிசோட் பார்ப்பாங்கன்றப்போ ஒரு சாதாரண கதையை வந்து எப்படி ஒரு எங்கேஜிங்கான முறையில் சொல்லணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல, ஒரு மெனக்கிடல் இருக்குல்ல. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுதான் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு பெரிய மர்டர் மிஸ் எடுக்கிறதுல என்ன சேலஞ்ச் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹூக் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொலையை வந்து ரொம்ப இதாக காமிக்க முடியும். எபிசோட் முடியும் போது ஒரு ஹூக் இருக்கும். அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? நான் அப்புறம் எதுக்கு படம் எடுக்கணும், நம்ம எதுக்கு? ஏன் விலங்கு புதுசாக இருந்தது. ஆமாம், விலங்குல வந்து 8 கொலை பண்ணோன்னா அடுத்தடுத்து கொலையை காமிச்சிது, 8 கொலை பண்ண இவன் தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு கதையை முடிக்க முடியும். ஆனால் அது இல்லை, கதை கன்ஃபெஷன் தான் கதைன்னு நம்ம ஒரு கதை சொல்லணும்ல. அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்களே. அந்த கதையை நான் எழுதி சொல்கிறப்போ எல்லோரும் அதான் சொன்னாங்க, 8 கொலை இருக்குடா, இப்போ எப்படி கையை பிடிச்சி இழுத்தோன்னே கை வந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு, பேங்கே இருந்துச்சு, அந்த மாதிரி 8 கொலைக்கு இன்ட்ரெஸ்டிங் சீன் பண்ணு, செம்மையாக இருக்கும் சொன்னாங்க. ஆனால் அதில் எனக்கு பிலீவ் இல்லை. நான் போனேன், எனக்கு போலீஸ்காரன் ஒரு கதை சொன்னார், கன்ஃபெஷன் ஒரு கதையாக சொன்னார், அது எனக்கு பயங்கர இமோஷனாக இருந்துச்சு, அது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு, அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முன்னாடி எழுதணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் விலங்கு, அதை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதை ஏற்றுக்க மாட்டாங்கிறது போனதான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பயமும் இருக்குது எங்களுக்கும். இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. விலங்கோட எக்ஸ்பெடிஷனில் வந்து பார்க்குறப்ப கொலைன்னு நினச்சிட போகிறாங்க, ரொம்ப சாதாரணமான கதையாக இருக்குது, இது ஹூக் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, அப்படியே போதே கதை கரெக்டு தான். ஆனால் இந்த லைஃபே நம்ம சொல்லணும்ல, நம்ம தானே இதை பதிவு பண்ண முடியும், அதை நம்ம சொல்லுவோம். அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்குது, அப்போ தான் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். தொண்டிமுத்தலும் அதை பார்க்குறப்போ எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்கு அந்த படம் தான் இன்ஸ்பிரேஷனு. விலங்கு நான் பண்ணுறதுக்கு அந்த படம் தான் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஒரு செயினை ஒருத்தன் முழுங்கிட்டான், அவன் வந்து போலீஸ்கார கடை இல்லைன்னு சொல்கிறான். அப்போது நார்மலாக நமக்கு என்ன தோணும், கூட்டு போய் ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சு போயிடுவாங்க, இதுக்கு அவன் இல்லைன்னு சொல்கிறான், இது போய் தானே சொல்கிறான், இதை வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, ஆனால் ஒரு திருடனுடைய ஒரு போலீஸோட மனநிலையை நம்ம கேட்குறப்போ, ஒரு திருடன் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு போலீஸ்
ப்ரொசீஜராக உடனே டபார்னு அதை செய்யவே மாட்டாங்க. அவங்க செலவு பண்ணாமல் எந்த டைம் வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட வந்து உண்மையை மிரட்டியோ திட்டியோ பேசியோ வாங்க முடியுமோ அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இதை ரெண்டை பிலீவ் பண்ணி ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. எப்படி ஒரு இதை யோசிச்சாரு? கரெக்ட். யாரை பற்றியுமே அவர் யோசிக்கல, எதை பற்றியுமே அவர் யோசிக்கவில்லை. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வர்ற படங்கள் மத்தியில் இல்லை அவனோட இமோஷனை சொல்கிறேன், நான் அவனோட இயல்பை சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே விளக்கமே சொல்லியிருக்க மாட்டார். ஃபகத் வந்து ஒரு படிக்க தெரியாதவங்கிறத வந்து கடைசியாக தேங்க்ஸ்ன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் தெரியும். அதனால தான் அவன் திருடனாக இருக்கான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து பசியை பார்த்தான்னு ஒரு ஜட்ஜி வீட்டு வாசலில் ஒரு குண்டா ஒருத்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அது வரைக்கும் இமோஷன் ஆகாதவன், கோவப்படாதவர் வந்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார கிண்டல் பண்ணுவாங்க, கோவம் வரும் அவருக்கு. இதை எப்படி இவர் பண்ணா? அப்படி எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாள். அவள் எங்கே மாறினா அப்படின்னா, ஒரு பொங்கல் கேட்டுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க, இவர் ஃபகத்தை கையை நீட்டிகிட்டே இருப்பார். அவங்க கொடுக்க மாட்டாங்க அவருக்கு மட்டும். அந்த இடம் தான் அவரை மாற்றுச்சு. இது எதையுமே நம்ம சஸ்டெயின் பண்ணாமல், அங்கே போய் ஒரு ஷார்ட் வைக்காமல், அதை வந்து அப்படியே அந்த வாழ்க்கையை வந்து அப்படியே சொல்லிட்டு அவர் போயிட்டார். அது மாதிரி படம் எடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். அது இது வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடியலை. பட் அதை எப்படி ஒரு டைரக்டர், ஒரு கிரியேட்டர் எப்படி அதை யோசித்தார், எப்படி அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணாருங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் தான் நம்ம பண்ணணும்ல. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள், பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணுங்கள். அவங்களும் வந்து எனக்கு விலங்கு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பண்ண முடியாது. ரைட். இப்போ மதன் சாரும் வந்து இல்லை விலங்கு மாதிரியே ஒன்று வேணும்னு பண்ணலாம், பண்ண முடியாது. பட் அவங்க அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்குறாங்கல்ல, அப்போ நம்ம அதை ஈஸியாக பண்ண முடியும்ல. ஸோ இப்போது நீங்கள் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, வாரண்ட் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு தீயாக பரவற கொஷின் வந்து, இதில் வந்து விமலோட கிராஸ் ஓவர் வருமா? இதில் ஒரு யூனிவர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக விலங்கு 2 இருக்குது. 100% விலங்கு 2 இருக்குது. அதுக்கான கதை எழுதிட்டு இருக்கோம். இது விலங்கு இப்போ வாரண்ட் விலங்கு வேர்ல்டில் இருக்குன்றதுனால, விலங்கு வேர்ல்டுனா விலங்கில் நடித்தவங்களே இதில் நடிக்கணுன்றது இல்லை. விலங்கில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கேரக்டர், விலங்கில் இருக்க போலீஸ் வாழ்க்கை ஒரு கேரக்டர், அதுதான் இதில் இருக்கும். விலங்கு மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியான இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் பற்றியான கதை, விலங்கில் இருந்த ஒரு போலீஸ்காரங்கள 4 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதோட கதை. ஸோ அந்த போலீஸ் வேர்ல்டுங்கிறது தான் இது விலங்கு வேர்ல்டு. பட் இதுக்குள்ளே விமல் இருப்பாருன்னா விமல் இருக்காது, அதில் எந்த இது இல்லை. இதுக்குள்ளே விமல் இருக்காது. ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன அப்படியே போட்டு உடச்சு அதில் என்ன இருக்குது, இது சர்ப்ரைஸ் இருக்குது. விலங்கு இருக்கிறப்ப விலங்கு இது சின்ன குழந்தை கூட தெரியும். இல்லை யூஸ்வலாக எல்லாரும் மறைச்சு இது இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ரொம்ப பெரிய கேரக்டரோ பெரிய ரோலோ அப்படிலாம் இல்லை, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்குது. ஏன்னா இதுலேருந்து விலங்கு 2 லீடு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த கேரக்டரும் போய் விலங்கு 2ல் ஜாயின் ஆகும். ஸோ அடுத்த விலங்கு 2ல் விமல் அண்ணன், நான், பாலசரவணன், முனிஷ்காந்த் இப்படின்னு இந்த வேர்ல்டில் இருக்க 2 பேர் அப்படியே அதில் அவங்க எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டேஷன் ஆகி அங்கேருந்து விலங்கு 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது இளம் பருதிங்கிற கேரக்டரு ஒரு கேரக்டரு, ஆமாம், கருப்புங்கிறது ஒரு கேரக்டர், இப்போ இதில் கோட்டை கருப்பு சாமிங்கிறது ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர்லாம் சேர்ந்து ஒரு கேஸை டீல் பண்ண எப்படி டீல் பண்ணுங்கிறது தான் விலங்கு 2. பரவாயில்ல, ஓகே. ஸோ அதுதான் ஐடியாவே. ஆனால் இதில் ஒரு மறைமுகமாக ஒரு கருப்புக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் கருப்பு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொமோஷன்ஸ்லேயும் போயிருச்சு. அங்கே ஆனால் அந்த சைட்லேருந்து இன்னொரு கருப்பு வந்துட்டு இருக்காங்க, இங்கே பின்னாடி இன்னொரு கோட்டை கருப்பு சாமி வந்துட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்றது தெரில. நல்ல விஷயம் தான். இல்லை, அவங்க கருப்பன் பண்ணாலும் எனக்கு ப்ரொமோஷனு, நம்ம கருப்பன் பண்ணாலும் எல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு விட்டோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு கிளாஷ் மாதிரி அது தெரியல. இது எங்கே அவங்க என்ன படம், நீங்கள் என்ன சம்மந்தமேலாம் சொல்கிறீங்க? நாளைக்கு எப்படா வீடியோ போய் கருப்பு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. நான் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா சார் அண்டு ஆர்ஜே பாலாஜி சார். அதனால் அது எல்லா படங்களும் போய் பார்த்துருவேன். அதில் ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டுத்துலேயுமே ஒரு கருப்பு இணைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. எஸ், கருப்புசாமி எங்களுக்கு கருப்புசாமி தான் இணைக்கிறாரு ரெண்டையுமே. நானும் இது ஒரு சாமி பேர் தான், கோட்டை கருப்புசாமி. ஆமாம், அவர் கருப்புசாமி. விலங்குலையும் வந்து பாலசரவணன் கேரக்டரும் கருப்பு தான். ஆமாம், கருப்பு. இது ஊர்களில் வைக்கிறது தானே. இப்போ கருப்புசாமி, கருப்பு, கோட்டை கருப்பு அப்படின்னு சொல்லி ஊர்களில் நிறையா வைக்கிறது தான். அதுமாதிரி இதில் இருக்க எல்லா பேர்களுமே, அதில் இப்போ இளம்பருதி அப்படின்ற எல்லா பேர்களுமே வந்து ரூட்டடாக கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்த்த ஆட்களில் வச்சு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணது. ஸோ இப்போ நீங்களும் விக்னேஷன் தானே சேர்ந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க இந்த படத்துக்கு? விக்னேஷன் நிறைய எழுதியிருக்காரு, நான் கொஞ்சம் பார்ட் தான். ஏன்னா அதுலேருந்து நான் வந்தனால நான் கொஞ்சம் ஐடியாஸ் சொல்கிறனால அவர் என்னையும் சேர்த்துக்கிட்டாரு.
ஸோ இந்த எழுதும்போது ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இது பக்காவாக இருக்கணும், ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி யோசிச்சிருந்தீங்க? அண்டு ஒரு விதத்தில் நாங்கள் வந்து காமனாக இது 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 இருக்கவே இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் காமனாக முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு இடத்துல நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? இது எல்லாமே ஐடியாவே அதுதான். என்னென்னா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ த்ரில்லராக வேணாம், இப்படி வேணாம், அப்படி வேணாம்னு நான் ஒரு டிசிஷனில் சொல்லுவேன். இப்போ அவன் வந்து இல்லைடா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு டவுட்டு அவங்களுக்கு வரும். அப்போ சரி அது இன்ட்ரெஸ்ட் ஆக்கு அப்படின்னு மச்சதில் இருக்க லைஃப் வச்சுன்னு திரும்ப வருவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ திரும்ப நான் அவனுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று பண்ணுவோம். இப்படி மாற்றி சொல்லி ஒரு இடத்துல அரைவ் ஆகிருக்கும். கடைசியாக ஃபைனலாக இது அவனோட ரைட்டிங், அவனோட டைரக்ஷன். அப்போது அவனோட டிசிஷன் என்னங்கிறது தான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ என்னென்னா அந்த பாதி இருந்தது கூட 80-20 மாறிடுச்சு. சரி 80% இது உன்னோட க்ரியேட்டிவிட்டி, உன்னோட டைரக்ஷன். நான் டைரக்ஷன் 100% அவனோட தான். ரைட்டிங்காக 80 நான் அந்த முடிவு எடுக்கிறதே இல்லை, இந்த சீன் வேணாங்கிற முடிவு எடுக்கிறதே நான் ஒரு 20% ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு 2 சக்ஸஸ் கொடுத்தனால ஒரு கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஒரு டைரக்டரோட கன்விக்ஷன் தான் என்னென்ன. இப்போ நான் இந்த விலங்கு பண்ணுறப்போ என்னை விட நிறைய சீனியர் டைரக்டர், நிறைய பெரிய இட்டு கொடுத்தவங்களாம் சில விஷயங்களை எடுங்க மாற்றுங்கன்னு. ஆனால் நான் அப்போ கேட்கவே இல்லை இது ஒர்க் ஆகும்னு நிறைய பிலீவ் பண்ணேன். அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் டேரக்டர் ஒன்று நினச்சிருப்பாரு, டேரக்டர் ஒன்று யோசிச்சிருப்பார். அப்போ போய் நான் போய் இல்லை இது அப்படி மாற்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால டேரக்டர் என்ன சொல்கிறாரோ, என்ன முடிவோ, ரைட்டிங்காக என்னவோ, என்ன டைலாக் பேச சொல்கிறாரோ, என்ன நடிக்க வைக்கிறாரோ, என்ன ஷார்ட் வைக்கிறாரோ அதில் அமைதியாக போய் நடிச்சு வெறும் நடிகராக மட்டும் இருந்தவர் தான் நல்லதுன்றது தான் பண்ணுறோம். பட் நடிகராக என்னெல்லாம் எஃபர்ட் போடணுமோ, நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அது எல்லாத்தையும் எஃபர்ட் போடுவோம். நீ 20 டேக் எடுத்தாலும் நான் நடிக்கிறேன், நீ எவ்வளோ நேரம் நடிக்க சொன்னாலும் நடிக்கிறேன். அப்படி தான் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. சரி வேற ஒரு டேரக்டரில் போய் நடிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கலாம், அவங்க என்னைய வச்சு நடிக்க வைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் இது ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால டீமு எல்லாம் யூனிட் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கனால ரொம்ப ஈஸியாக. பட் விலங்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, 2022 வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி உலகமும் எவால்வ் ஆகிருக்கு, நிறைய விஷயங்களும் மாறி இருக்குது. அப்படின்றப்போ சில விஷயங்கள் அந்த உலகத்துலேயே நம்ம விட்டு வச்சிடலாம், சில விஷயங்களை நம்ம புதுமையாக இங்கே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், நம்ம தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொசைட்டி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னமும் டெய்லி 100 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். அடுத்த ஜென்ரேஷன்லேயும் 100 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் திருச்சிலேருந்து மெட்ராஸுக்கு வந்துருக்கோம். மெட்ராஸ் வந்து கட்டணங்கள் பெருசாக இருக்கே தவிர மனநிலை, இயல்பு, வாழ்க்கை எல்லாமே இன்னும் ஏழையாக தான் இருக்கான், பணக்காரன் தான் இருக்கான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் இன்னும் எந்த விதமான பெரிய மாற்றங்கள்லாம் இன்னும் நிகழவே இல்லை. அதனால் விலங்கு வேல்டுக்கு இதுக்கு மாற்றமும் எதுவுமே கிடையாது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் சொல்கிறேன், இன்னமும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. விலங்கு நான் அந்த R&D ஒர்க் பண்ணுறப்போ ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாங்க, காஃபி டேங்கிற ஒரு கடையில் அவர் சொல்கிறார், நான் ஒரு அக்யூஸ் பிடிக்கிறது போனேன் தம்பி, விழுப்புரத்தில் போய் நின்றுருந்தேன். அந்த ஹைவேஸில் ஒரு கடை இருந்துச்சு, காஃபி கடைனாங்க. போய் ஒரு காஃபி கேட்டேன், 120 ரூபான்னு சொல்கிறாங்க தம்பி, எனக்கு உயிரே இல்லை அப்படின்றாரு. எப்போ நீங்கள் சொன்ன விலங்கு ரிலீஸ் அப்போ என்னது காஃபி டேவே உங்களுக்கு தெரியாதா? ஆனால் அவர் தான் ஒரு மிகப்பெரிய கொள்ளையாக கண்டுபிடிச்சார். ஓகேவா? இப்பையும் அதே காஃபி கடையை தெரியாத ஆட்கள் இன்னமும் போலீஸ் இருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு இதுவே தெரியல, இவன் எப்படி நம்ம நினச்சி பார்க்க முடியாத சாகசங்கள் எல்லாத்தையும் செய்கிறது எல்லாமே இந்த சாதாரண போலீஸ்ன்னு சொல்லல, கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டையா, ஒரு ரைட் இருக்காங்களா, அவங்களுக்கு இருக்கிற அறிவு மிகப்பெரிய அறிவாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் அவங்கள பற்றியான கதைகள் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை. ஸோ அவங்கள பற்றி கதைகள் நீங்கள் பண்ணுறப்போ அவங்க பெரிய மர்டர் மிஸ்டரியை கண்டுபிடிச்சாங்கிறப்போ ஒரு பிலியபிலிட்டி இருக்காது. அப்போ அவங்களோட எஃபர்ட்டும் ஒன்று தான், அவங்களும் போடுற எஃபர்ட்டும் ஒன்று தாங்கிறது தான் இந்த. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒரு மனிதர்களை பற்றி படம் பண்ணுங்கிறது தான் ஆசை. அதுதான் ஒரு வாரண்ட்டாக பண்ணேன். இந்த டுவாலிட்டிஸ் பற்றி பேசுகிறீங்களே, இந்த மாதிரியும் இருக்காங்க பட் இவ்வளோ சாகசங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில்லே நிறைய கன்வே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் விலங்குன்றப்போ ஒரு ஆக்சுவல் விலங்காகவும் இருக்கும், ஒரு மிருகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து மாமன்றப்போ ஒரு தாய் மாமனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஹஸ்பண்டை மாமான்னு கூப்பிடுறதும் இருக்கலாம். இந்த 2 டுவாலிட்டிஸும் நம்ம ரெண்டு இதுலேயுமே பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த வாரண்ட் எந்த மாதிரி டைட்டில் வந்து கோட்டை கருப்பசாமி தாங்க, கருப்பு தாங்க டைட்டில் இருக்குது. ஆனால் கருப்பு டைட்டில் வச்சுட்டாங்க. ஓ, ஸோ நம்ம வைக்க முடியாது, அதனால் கோட்டை கருப்பசாமி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். வாரண்ட்டுங்கிறது வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று இருக்குது. என்னென்னா இதான் கதை. வாரண்ட்டுன்றது வந்து இப்போ வந்து நீங்கள் புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் தராங்க, இப்போ ஒரு கேஸ் ஃபெயில் ஆச்சு, ஒரு வாரண்ட்டு தராங்க. ஆனால் பெண்டிங் வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப நாள் இன்பிட்டபிள் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வந்து
ஒரு சின்ன கேஸ் இருக்குது, ஒரு டிவி சுற்றி திருடிட்டான் அப்படின்னா அந்த அக்யூஸ்டை கூப்பிட்டு வருவாங்க, ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, கோர்ட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க, ட்ரையல் நடந்திருக்கும், அடுத்த ட்ரையலுக்கு வர மாட்டான் அப்படி. ஓகே, அப்போது அவங்களுக்கு ஒரு பிடிவாரண்ட் போடுவாங்க. அதை நம்பாளுங்க என்னென்னா இது சின்ன கேஸுங்கனால ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அந்த வாரண்ட்டை பெண்டிங் ஆகி 5 வருஷம் 10 வருஷம்லாம் இருக்கும். அப்படி ஒரு 3 கேஸ் கிட்ட கண்டுபிடிக்கிறது முட்டுமொத்த கதையுமே. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தேடி போய் அந்த அக்யூஸ்டை பிடிச்சது. அது என்ன அக்யூஸ், டிவி சுற்றியே காணாம போயிடும், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இவன் சின்சியராக போய் அதுக்கான ஒர்க் பண்ணி அதை கண்டுபிடிப்பான், அதோட எஃபர்ட் இருக்கும் அதில். அது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த வாரண்ட்டுங்கிறதுனால இதுக்கு வாரண்ட்டுன்னு டைட்டில் பண்ணலான்னு சொல்லி பண்ணிடுறேன். ரைட். இப்போது நீங்கள் உங்களோட இயக்குனராக நீங்கள் எவால்வ் ஆகிருப்பீங்கள்ல, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் எவால்வ் ஆகிருப்பீங்கள்ல. மாமன்னோட விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு இந்த பட்ட விமர்சனங்களும் வந்து நல்ல விமர்சனங்களும் வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு, நிறைய ஒரு கிரிட்டிசிசமும் நிறைய வந்தது. அந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் சொன்னேன், ப்ரூஸ்லி வந்து ஃப்ளாப் ஆகிறப்ப எல்லோரும் என்னை திட்டினாங்க. விலங்கு ஹிட் ஆனோன்னா திட்டின எல்லோரும் தான் என்னை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. திரும்ப மாமன் நம்ம ஒரு படம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு இது தப்புன்னு சொன்னால் கரெக்டு தானே, அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும்ல அப்படின்னு. ஸோ அந்த கிரிட்டிசிசத்தை வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறாங்கிறது மட்டும் தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாக தான் பார்க்குறேன். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. ஆனால் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்றதை சுட்டி காட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் கிரிட்டிசிசம் வந்து நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவேன். கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக பண்ணுங்கள், வேல்யூபிளாக அதை பண்ணுங்கள். இல்லை தம்பி இங்கே போர் அடிக்குது, இங்கே வந்து ஒரு மாதிரி லேகாக இருக்குது, இது வந்து பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்குது, ஓ அப்படியா, சாரி நான் அந்த பாயிண்ட் ஆஃப் யோசிக்கவே இல்லை, கரெக்டாக நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய மாமன் விமர்சனத்தை பற்றி. ஓகே, நான் என்ன நினச்சேன், ஒரு அக்கா இப்படி இருக்கா, நான் பார்த்த அக்கா, நான் பார்த்த அண்ணி, நான் பார்த்த மாமா, நான் பார்த்த அண்ணனை வச்சு ஒரு கதை எழுதிருக்கேன். இல்லை அது பொலிட்டிக்கலாக வரப்போ இப்படி பிரச்சனை இருக்குது, ஓ அப்படியா சாரி மன்னிச்சுங்க, அப்போ அடுத்த படத்தை அதை நம்ம சரி பண்ணிக்குவோம். அப்படி தான் என்னோடய ஜோன் இருக்கே தவிர அவங்களுக்கு அது புரியலை அப்படின்ற வாதாடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. புரியலைன்னா நான் சரியாக சொல்லலைன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே அந்த கேரக்டரை வந்து இப்போ என் பையனை அந்த லட்டு கேரக்டர் நடிக்க வச்சுருக்கேன், எல்லாமே அவனை ஒரு விஷம் ஒரு பாய்சன் அப்படின்னு போகிறாங்க. சரி, நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, 5 வயசு 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தை மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்குன்னு இயல்பே கிடையாது. சுற்றி இருக்கிற எல்லாரோட இயல்பு தான் அந்த குழந்தையோட இயல்பு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். சுற்றி இருக்கிற எல்லாமே டாக்ஸிக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை டாக்ஸிக்காக இருக்கும். ஆனால் டார்கெட் பண்ணி திட்டுறது என்னென்னா, அந்த குழந்தை ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அந்த குழந்தை டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு அந்த குழந்தை காரணம் கிடையாது. அந்த அக்கா டாக்ஸிக், அந்த அக்கா வீட்டுக்காக டாக்ஸிக், ஏன் இவனை வளர்த்த தாய்மாவும் டாக்ஸிக், அவங்க அம்மா டாக்ஸிக், எல்லாரும் தான் டாக்ஸிக். அதுதான் சொல்ல வர கதை. அது உங்களுக்கு புரியலை, புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்புன்னு திட்டுறாங்க. ஆனால் புரியாமல் பண்ணதும் ஏன் தப்பு, அப்போ அதை நான் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கணும், நான் அதை சரியாக சொல்ல, அப்போ நான் எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரூஸ்லின்ற ஒரு கதையை எப்படி மிஸ் பண்ணி அது தப்பாச்சோ, அதே மாதிரி நான் சொல்ல வந்த ஒரு கதையை இங்கே மிஸ் ஆகிருக்கு. பட் கமர்ஷியலாக அது வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். ஆமாம், பொலிட்டிக்கலாக அது தப்பான படம்னு விமர்சனம் இருக்குது. நான் சொல்ல வந்தது வேறுங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே, அதை நான் அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறேன். பட் இது கமர்ஷியலான ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கான படம். ஏன்னா நான் கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒரு ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸை நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க அதை அப்படி எடுத்துக்கிட்டாங்க. பட் பையனை வந்து விஷம்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரி, ஐயோ இந்த மாதிரி ஒரு பையனை ஒரு வீட்டில் வச்சிருக்க கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துடும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கும் அதை பார்க்க ஒரு மாதிரி. இல்லை, நான் அதை பர்சனலாக அப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கல. என் பையன் அப்படின்னா காட்ட போனால் என் பையனை நான் கூப்பிட்டு போனேன், யாரெல்லாம் விஷம் சொன்னாங்களோ, யாரெல்லாம் பேச அவங்களாம் ஓடி வந்து ஃபோட்டோ பிடிச்சி லட்டு சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. படத்தில் வில்லனாக பார்க்குறவன் வில்லனாக இருக்க போகிறது கிடையாது, படத்தில் நல்லவனாக பார்க்குறேன். ஒரு மீம் கூட பார்த்தேன், இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு வில்லன்ஸ்னு போட்டு இவன் ஃபோட்டோ, கமல் சார் ஃபோட்டோவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது கேரக்டரோட சக்ஸஸ் தான், அதை தவிர கேரக்டரோட ஃபெயிலியர் தான் தவிர இந்த பர்சனலாக அதை எனக்கு என்னென்னா, அவன் ஒரு 7-6 வயசு பையனுக்கான அறிவுக்கு அவன் வந்து நம்ம சொல்கிற கதையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிற டைமிங்கில் நம்ம இவ்வளோ பேருக்கு பயப்படாமல் இந்த கேமரா முன்னாடி நின்று நடித்தது மிகப்பெரிய விஷயமாக நான் அதை பார்க்குறேன். எல்லா சூரியன்லேருந்து பார்க்குற ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே அவனை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. எப்பறம் இப்படி நடித்த, எப்பறம் அவனுக்கு இப்படி அறிவு இருக்குது அப்படின்னா எல்லோரும் அதெல்லாம் ஹாப்பி தான். நான் சொல்கிறது அனலைசிங்கே சொல்கிறேன். பொலிட்டிக்கலாக அக்கா கேரக்டரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அதை விடுங்க, அக்கா கேரக்டரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், மாமா கேரக்டரை டாக்ஸிக் மாமா டாக்ஸிக். நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஆமாண்டா டாக்ஸிக் தான். இப்படி இருக்க டாக்ஸிக்கான மாமா கிளைமேக்ஸில் பொண்டாட்டி காலை பிடிச்சி கெஞ்சி நான் இனிமேல் சரியாக இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். இப்படி டாக்ஸிக்காக வளர்ந்த அந்த பையன் இந்த அறிவில் எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்துட்டு சாரின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறான், அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதானே கதை. ஒரு இதில் வில்லன் கிடையாது. வில்லன் என்ன இமோஷன் தான். இது உள்ளே இருக்கிற கேரக்டர் தான் வில்லன். ஆமாம், நான் இப்படி இருந்த கேரக்டர் இப்படியா மாறுறேங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஏன் படம் ஃபுல்லாக இப்படியா இருக்காங்க நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, அவ்வளோதான். அது ஓகே, அடுத்த நம்ம அதை சரியாக பண்ணணும் அப்படின்ற இதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. சூப்பர். ஸோ 2 சீரீஸ் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ரூரல் பேஸ்ட் கதையாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சிட்டி பேஸ்ட் கதை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்கா? அடுத்த படம் பண்ணிடுவோம். அப்படியா? என்ன மாதிரி கதை களம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதை, சென்னையில் நடக்கிற ஒரு கதை, சிட்டி லைஃப்பில் இருக்கிற ஒரு கதை, அடுத்த ஒரு கதை பண்ணுறேன். ஓ சரி. படம் வரும், அதை பாருங்கள். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது படம் தான், சீரீஸ் இல்லை? படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ வாரண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஆப்வியஸ்லி நீங்கள் இப்போ நிறைய தொண்டு நிறைய இப்போ ரீசெண்டான கேசஸ் நிறைய வந்திருக்கு. அஜித் குமார் கேஸாக இருக்கட்டும், ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸோட இப்போ ரீசெண்டாக அதோட சாயல்களும் கொஞ்சம் இதில் வந்திருக்குமா? அதுதான் அதுவும் பாருங்கள், அதுவும் என்ன நடக்குதுங்கிறது தான் பார்க்க. ஓகே சரி, அதுவும் போலீஸ்னால் இதுலேருந்து அது வரைக்கும் போலீஸ்னால் இப்போ நான் சொன்னதை வச்சு விலங்க வச்சு வெறும் இந்த போலீஸ்க்கான ஃபாரான படம் மட்டும் கிடையாது. 2 பக்கத்தையும் பேசுகிறது தான். இதோட ப்ளஸ்ஸையும் பேசுகிறது, இதோட மைனஸையும் பேசுகிற படமாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். சீரியஸாக தான் இது இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா தொழிலையுமே, நாட் ஓன்லி போலீஸ், எல்லா விஷயத்துலையுமே எல்லா தொழிலையுமே ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை பேலன்ஸ்டாக சொல்லணும். அதுதான். ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு நீங்கள் சொல்கிற லாக்அப் டெத்துக்குள்ளாரையும் என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறதும் இருக்குது. ஓகே, அதுவும் இருக்கும். ஓகே, உங்கள் சீரீஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் கூட இவ்வளோ நேரம் பேசினேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சர்ப்ரைசிங்காக நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப ஃபார்மலாக மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் எப்படி நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்கள் கூட நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா இல்லாமல் உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் கரிக்குலராக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.